இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கோளாங்கலாலே கோலியா பீழ்ந்தது லேசான காரியம். கோளாங்கலாலே கோலியா பீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பரிப்பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பரிப்பணம் பெறுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கற்பாரி போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாரி போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் கண்ணீரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரையும் கண்ணீரசமாக்குதல் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம்.
குருடரின் கண்களை வார்த்தையால் திறப்பது லேசான காரியம். குருடரின் கண்களை வார்த்தையால் திறப்பது லேசான காரியம். மரித்த மனிதரை உயிர்த்திட செய்வதும் லேசான காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான பாடல் பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவர்கள் அழகாக பாடினார்கள். இந்த இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். லேசான காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி நல்ல ஒரு பாடல். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கிதியோன் மீதியானவர்களுக்கு பயந்து போரடிக்கின்ற வேளையிலே தேவதூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகின்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நான் பலவீனமானவன், என்னால் என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கின்றார். அன்றைக்கு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்ன தூதனை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பலவீனன், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னாலும் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய தேவன் விரும்புகின்றார். லேசான காரியம் என்று நல்ல ஒரு பாடல். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதாமை மண்ணினால் பிசைந்து மண்ணினாலே உருவாக்குவது அவருக்கு லேசான காரியம். அதோடு மட்டுமல்ல, அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து சென்ற பொழுது அவர்களுக்கு சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுமா போல மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதையே அடுத்த வசனத்திலே தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தூதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைய நாட்களிலும் உங்களுக்கும் கூட அநேக மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய மன்னாவையும் தேவன் உங்களுக்கு தர அவர் விரும்புகின்றார். தேவதூதன் சாப்பிட்ட மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது அவருடைய பார்வையிலே லேசான காரியமாக இருந்தது. கர்த்தர் மோசேயை நோக்கி யாத்திராம 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். மோசே கேட்ட மாத்திரத்தில் அந்த தூதர்களின் சாப்பிட்ட அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வர்ஷிக்க பண்ணினார். அதே போல் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது அவனுடைய அண்ணன்மார்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக போகின்றார். அந்த நேரத்திலே கோலியாத் நல்ல ஒரு சவால் விடுகின்றான். அதை தாவீது கேட்கின்றார். தாவீதுடைய உடன் பிறந்தவர்கள் 3 பேர் அந்த மிலிட்ரியிலே பட்டாளத்தில் இருந்தாலும் அவர்கள் பயந்து கொண்டுதான் இருக்கின்றார். தேவன் தாவீதை பயன்படுத்தும் விதமாக தாவீது சொல்கின்றார், நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி. அதே விசுவாசத்தின்படி தாவீது கோலியாத்தை கொன்று போட்டார் என்று வாசிக்கிறோம். அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வரி கட்டுவதை குறித்து மிக அழகாக இயேசுவானவர் பேதுருவுடன் சொல்கின்றார். இந்த நாட்களிலே அநேகம் பேர் வரி கட்டுவதற்கு அப்பா ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு வரி கட்டுவதிலும் கூட மற்றவர்களுக்கு சாட்சியாக பேதுருவை பார்த்து சொல்கின்றார், பேதுருவே, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, பேதுருவே, நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு அகப்படுகிற மீனை பிடித்து வாயை திறந்து பார், அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் கொடுகின்றார். 2 பேருக்கும் உள்ள வரிப்பணத்தை அந்த மீனின் வாயில் உள்ள பணத்தை எடுத்து கொண்டு வந்து கட்டு என்று சொல்லுகின்றார். அது கூட ஆண்டவருடைய பார்வையிலே மீனின் வயிற்றிலே பணத்தை வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியமாக இருந்தது. அதையே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே
சாயங்காலம் ஜெபிப்பதற்காக போகின்றார். மத்தேயு 14:23 அதே மத்தேயு 14:26 இயேசு கடலின் மேல் நடக்கிற சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்திலே அலறினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நடுக்கடலிலே நடந்து வந்தார். 30ஆம் வசனத்திலே பேதுரு பயந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி கத்துகின்றார். முதலாவது அவசரத்தில் ஆண்டவரே நீர் கடலில் நடக்கும் பொழுது நானும் நடப்பேன் என்று சொல்லி உற்சாகத்தின் மிகுதியினார். நடந்த பொழுது அவன் கீழே கடலைத்தான் பார்த்தான். ஆனால் இயேசுவானவரை பார்ப்பதை விட்டுவிட்டு கடலை பார்த்தான். நாம் இயேசுவானவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கீழானவைகளை பார்க்கக்கூடாது. மேலான ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நாம் நடப்போம் என்று சொன்னால் எந்த பயமும் நமக்கு வேண்டியதில்லை. பேதுரு பயந்தார். அதை அடுத்த விதமாக்க யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நல்ல ஒரு கண்ணீர் ரசமாக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியமாக இருந்தது. அதையே யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத அநேக அற்புதங்களையும் சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். அத்தனை அற்புதங்களையும் பார்த்தவர்களுக்கு கூட சந்தேகம் வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொல்லி நாம் சந்தேகப்படவே கூடாது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே ஒரு குருடனின் பார்வை அழகாக கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பர்த்திமேயு கதறுகிறார், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கதறிய வேளையில் மற்றவர்கள் அதட்டுகிறார்கள். குருட்டு பயலே சும்மா கிட என்று சொல்லி அதட்டினாலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. சோர்ந்து போகாமல் மீண்டுமாய் முன்னை விட அதிகமாக கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆண்டவராக இயேசு திரும்பி பார்த்து மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதும் அவருக்கு லேசான காரியமாக இருந்தது. யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த இன்றைக்கும் லாசருடைய கல்லறை இஸ்ரேல் தேசத்திலே உள்ளது. நானும் சென்று அந்த லாசருடைய கல்லறையை பார்க்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். 26 படிக்கட்டுகள் இறங்கி கீழே செல்ல வேண்டும். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு உரத்த சத்தமாய் கூப்பிட்ட மாத்திரத்தில் லாசரு எழுந்து வெளியே வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். எவ்வாறு லாசருவை உயிரோடு எழுப்பினதற்கு திவ்ய வாசனாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்கின்றார். மரணத்திற்குரிய திறவுகோள் அன்றைக்கு லாசருடைய மரணத்தின் திறவுகளை திறந்து உயிரோடு எழுந்து வா என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், சுகம் பெற்றோர் அநேகர் நல்ல ஜெபத்தை கேட்டு பிற்பாடு எங்களை அழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.